டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் சார். வணக்கம். நீங்க அனுப்பின அந்த செய்தி உண்மையே ஒரு நிமிஷம் நான் பதறி போனேன். சத்தியம் டிவியில் வருது. சண்முக சுந்தரம் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். அவர் ஆப்ரஹாம் அப்படின்றவர்கிட்ட டெலிஃபோன்ல அந்த செய்தியை சொல்றாரு. அது டெலிஃபோன் கான்வர்சேஷன் மாதிரி சொல்லுது. ஆப்ரஹாம் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் இயங்குகின்ற தமிழக ஆயர் பேரவை மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்துவர் வாழ்வுரிமை இயக்கம் ஆகியவற்றின் சார்பிலே 6 பக்க அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதிலே வரப்போகும் சட்டமன்ற தேர்தல் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தெளிவாக அறிவுறுத்தியுள்ளார்கள். அதாவது சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்ற ஒற்றை புள்ளியில் தமிழகத்தில் போட்டியிடும் 4 அணிகளில் 3 அணிகள் ஒன்றுபடுகின்றன. திமுகவின் செயல்பாடுகளில் பல குறைபாடுகள் இருப்பினும் அதன் கருத்தியல் நிலைப்பாட்டில் தெளிவும் உறுதியும் இருப்பதாக இந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அதுல என்னன்னா, தமிழக ஆயர் பேரவை தமிழ்நாடு, அதற்கப்புறம் தமிழக வாழ்வுரிமை இயக்கம் தமிழ்நாடு. இவங்க 2 பேரும் தாவேகாவுக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு வாக்களிங்க, அதிமுகவுக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு ஒரு 6 பக்க அறிக்கை விட்டதா அந்த செய்தி. ஓகே, இதை நீங்க ஃபர்ஸ்ட் தான் நீங்க தான் அனுப்பிச்சீங்க. டு பி வெரி ஃப்ராங்க், நீங்க அதை பார்த்த உடனே என்ன நினைச்சீங்க? சார், இது ஆக்சுவலா இந்த அறிக்கை இப்ப வெளியில வரல. இன்னைக்கு சத்தியம் டிவியில வந்ததுனால அதை நம்ம பேசுறோம், புரிஞ்சுக்கலாம். இது எங்க குரூப்லனா பாத்தீங்கன்னா நம்ம 11 திருச்சியில ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே இந்த அறிக்கையை ப்ரிப்பேர் செய்யப்பட்டது, புரிஞ்சுங்களா. அதனால இது லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சொன்னோம், அந்த மாதிரி ரிலீஜியஸ் லீடர் ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னதுனால இந்த அறிக்கையை இதை சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 11/4/2026 பாத்தீங்கன்னா திருச்சியில் நடந்த கூட்டம் ஒரு சலசலப்பு ஆயிடுச்சு. இருந்தாலும் அது ப்ரிப்பேர்டு ஒரு திமுக கேங்க நடத்தின ஒரு கூட்டம். அதுல சாப்பாடு கொடுத்தது கூட பிரியாணி வாங்கி தின்னது பிரியாணி போட்டது நம்ம கிழக்கு வேட்பாளர் இனிக விருதராஜ் போட்டாரு. அதெல்லாம் எல்லாமே வந்துச்சு. பட் ஆனா அதுல எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை, புரிஞ்சுங்க. ஒரு சலசலப்புல முடிஞ்சிருச்சு. யார் யாருக்கு என்னென்ன நாலேஜுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணுமோ நீங்க ஓட்டு போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்களா, இந்த அறிக்கை பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன் எனிபடிஸ் லெட்டர். ஆமா, யாருமே இதுல கையெழுத்து போடல, யாரோட லெட்டரேட்டும் வரல. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தமிழக ஆயர் பேரவை தமிழ்நாடு, கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கம் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா. ஆயர் பேரவைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ச்சி பிஷப் டாக்டர் ஃபாதர் ஜார்ஜ் அந்தோனிசாமி கையெழுத்து போடணும். இதுக்கு கிறிஸ்துவ வாழ்வுரிமை இயக்கத்துக்கு இப்ப யார் இருக்காங்கன்னு தெரியல. இதை இப்படி கொடுத்தாங்கன்னா மொட்டகரதாசி யாரு கையெழுத்து போடுவாங்க? ஃபர்ஸ்ட் இதுல யாரு கையெழுத்து போடுவாங்க? யாராச்சும் கையெழுத்து போட்டு தான் வந்திருக்கணும். ஒன்னு பிஷப் கையெழுத்து போடணுமா, இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கத்து லீடர்ஸ் கையெழுத்து போடணுமா? ஏன்னா கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கம் ஒரு சார்பற்ற ஒரு நம்ம பேரவையோட சேர்ந்ததுதான். இப்படி சேர்ந்து கொடுத்ததுல யார் கையெழுத்து போட்டிருக்கணும்? இதனால இந்த கன்ஃபியூஷன் வந்ததுனால யாருமே கையெழுத்து போடாத ஒரு அறிக்கை. இல்ல, நான் இதை இப்படி மாத்தி சொல்றேன். அதாவது அண்மையில நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேச்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க பிரச்சனை தமிழ்நாட்டுல? என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்குதான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. என்ன கற்பழிப்பு, கொலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் ஆறா ஓடுது. இதை தாண்டி வேற என்னங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு திமுக மேடையில எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரிதான் திருடன் தெரியாத திருடன் திருடிட்டு தலையாரி வீட்டுல ஒளிஞ்ச கதையா இந்த மொத்த அறிக்கையுமே ஃபேக். ரெண்டாவது இந்த கண்டென்ட்டுமே யார் எழுதியிருக்கான்னா டிஎம்கே காரங்க தான் எழுதிருக்க முடியும். எப்படி நான் சொல்றேன்னா சார், இப்போ இது யார் சார் இதை அனுப்பியிருக்கா? இவங்க பொய் சொல்றபடியே வச்சுப்போம். யார் அனுப்பியிருக்கா? ஆயர்கள் அனுப்பியிருக்கிறாரு. ஆயர் பேரவை தானே, பிஷப் தானே எழுதணும். ஆமா, பிஷப் அவரே எழுதல. ஒரு நல்ல கண்டென்ட் ரைட்டர் வச்சு எழுதுங்க அப்படின்னா எத்தனை பைபிள் கொட்டேஷன் வந்திருக்கும்? கரெக்ட். ஏசுநாதரை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்களா இல்லையா?
இல்ல நான் கேக்குறேன், நான் உண்மையா கேக்குறேன் சார். திமுக நடத்துற கிறிஸ்துமஸ் விழாலே இயேசுநாதரை காட்ட மாட்டாங்க. இல்ல சார், அறிக்கையில நீங்க இயேசுநாதரோட அதனாலதான் சொல்றீங்க திமுக எழுதுனதுன்ட்டு. அதுதான் சொல்றேன். பிஷப் எழுதியிருந்தாருன்னா கிறிஸ்தவ அதாவது இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடத்தில் அநீதிக்கு எதிராக போராடினாரு அப்படின்ற ஒரு கொட்டேஷன் இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இதுல ஃபுல்லா பெரியார் திராவிடம் தான் சார் இருந்துட்டு இருக்கு. இயேசுநாதர் ஒரு இடத்துலயுமே வரல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாஜகவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக அதாவது திமுக, அதிமுக, பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை பத்தி சொல்றாங்க. அங்க சொல்லும் போது பல்வேறு காரணங்களை சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு வந்து அந்த பேஜ் நம்பர் 2ல லாஸ்ட் பேராகிராஃப் படிங்களேன். பாஜகவின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அதிமுக அனுமதிக்கிறது அல்லது அமைதியாக்கிறது. பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்று கூறிய அதிமுக தற்போது மீண்டும் அவர்களுடன் கரம் கோர்த்து மதுரை மாநாட்டில் தந்தை பெரியாரின் படத்தை மேடையில் இருந்தே அதை அகற்றிய போதும் அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி. சார், பிஷப்புக்கு வந்து பெரியார் படம் இருந்தா அவர் எதுக்கு பெரியார் படத்தை அதிமுக இது வந்து இது திமுக மைண்ட் செட். ஓகே, அதுதான். சார் நீங்க உண்மையிலே சொல்லுங்க, பிஷப்போடைய அட்ரஸ்ல லெட்டர்ல அதிமுக பெரியார் படத்தை அகற்றிவிட்டது அப்படின்னு போடுவாரா சார்? வாய்ப்பே கிடையாது. ரைட். அடுத்தது விஜய குறை சொல்லுவாங்களா, அந்த இடத்துக்கு வாங்க. அதுல வந்து தமிழக வெற்றி கழகத்தை இல்ல இதுல சொல்லிட்டு போகும்போது RSS ADMK பத்தி திருப்பரங்கம் குன்றம் சர்ச்சையிலும் RSS கருத்தையே அது பிரதிபலிக்கிறது. அதன் திராவிட கருத்தியல் முற்றிலும் நீர்த்து போய்விடுது. யாருடைய எழுதுறவன் கொஞ்சம் போல யூஸ் பண்ண வேணாம். அதிமுக திராவிட கருத்தியல் நீர்த்து போயிட்டு இதை யார் சொல்றாரு? பிஷப் சொல்றாரா? என்ன சார் இது? அது ஆர்ச்சி பிஷப் சொல்றாரா? இதை தாவைக்காவை சொல்லிட்டு வரும்போது அதுக்காக தமிழக வெற்றி கழகத்தை குறை எதாவது சொல்றது அது சரியான இயக்கம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு வராங்க. அதுல பாருங்க, நடிகர் விஜய் சரியான மாற்று என கருதுகின்றனர். அதாவது விஜய் கிறிஸ்டியனா இருக்கிறதுனாலே அப்படின்னு வச்சுங்களேன். இக்கட்சி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதை மட்டுமே ஒற்றை இலக்காக கொண்டுள்ளது. பாஜகவை தன் கருத்தியல் எதிராக கூறினாலும் அதன் நகர்வுகளுக்கு அதற்குரிய கருத்தியல் தொடர்ச்சியும் செயல்பாடும் இல்லை. பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஒன்றாக பாவிக்கும் குழம்பிய அரசியலை அது அவதானிக்கிறது. சார், இதை வந்து பிஷப் சொல்லுவாரா? பாசிசம் பாயாசம் இது பிஷப்போட லாங்குவேஜ், கிறிஸ்டியனோட லாங்குவேஜ் இல்லையா? இது விஜயோட லாங்குவேஜ். விஜயோட லாங்குவேஜ். இதை விட உச்சமா என்ன பேருங்க, கொள்கையை விட திரைக்கவச்சம் அரசியல் உரையாடல். அதுல வந்து அது கடைசிதான் அறிஞர் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற அரசியல் கோட்பாடுகளை அக்கட்சியில் தொண்டர்கள் பின்பற்றுவதாக படவில்லை. ஏங்க, பிஷப்புக்கும் அறிஞர் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அங்க இல்லையா? அதனால விஜய நீங்க ஃபாலோ. சார், இது உண்மை. நீங்க சொல்லுங்க சார். இப்ப இது மாதிரி இல்ல சார், இது மாதிரி 1-2 இல்ல, நிறைய இருக்குது. அப்ப அண்ணாவை பிஷப் மேற்கோள் காட்டுவாரா? இதுவரையும் நம்ம பேஜ் 3 வரையும் வந்திருக்கேன். எந்த இடத்துல ஏசுநாதர் இன்னும் வரல. ஓகே, புரிஞ்சுங்க, ஏசுநாதர் வரவே இல்லை. அதுக்கு அடுத்தது விஜய் தாவேக சொல்ற போதே இவற்றை அவதானித்தே கிறிஸ்தவர்கள் எப்போதும் வாக்களிக்கின்றனர். அவ்வகையில் தாவேகாவின் அரசியல் பயணத்தை இவரது கொள்கை மற்றும் செயல்பாட்டில் தெளிவில்லை. இது ஜனநாயகத்திற்கு நாட்டிற்கும் நல்லதில்லை. சொல்லிட்டு போயிது. அடுத்தது யார் வராங்க? நாம் தமிழருக்கு இந்த 2வது பேராகிராஃப் பண்ணீங்களா? நாதாக பேசும் தமிழ் தேசியம் முருகன் நம் முப்பாட்டன் என கூறி இதுதான் வந்து நமக்கு சார், நாதாக பேசும் தமிழ் தேசியம் முருகன் என் முப்பாட்டன் வந்து பிஷப் சொல்றதுக்கான அவசியமே கிடையாது சார். அது போல வந்து தமிழ் இந்துத்துவவாதத்தை முன்மொழிகிறது.
சமய சார்பின்மை அரசியல் குறித்து அக்கட்சி பெருசாக பேசுவதில்லை. ராமாயணத்தை தேசிய நாயனாக வர்ணிக்கும் RSS சித்தாந்தத்திற்கு இணையாக முருகனை தமிழ் தேசிய நாயனாக அது வரவேற்கிறது. இத பிஷப் எழுதியிருந்தாருன்னா எவ்வளோ இது ஃபர்ஸ்ட் பிஷப் இந்த மாதிரி எழுதியிருந்தாருன்னா பண்ணவே மாட்டாரு. இல்ல சார், இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஜார்ஜ் பொன்னையா நீங்க பாத்தீங்கன்னா இத யார் இத சார் அவர் பாஸ்டர் கிடையாது, கேத்தலிக் பிரீஸ்ட். ஓகே ஓகே, ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா பாரிஷ் பிரீஸ்ட். ஓகே, அவர் அவரோட லாங்குவேஜ்ல பேசுறாரு. அதுலயே முருகனை எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆமா, இத பிஷப் இது ஆயர் பேரவை கொடுத்துருந்துச்சுன்னா இப்ப ஆயர் பேரவையில இருந்து எல்லாத்தையும் கிரிமினல் லைபிலிட்டி பாஸ் ஆகும். இல்ல சார், ஒரு மதத்தை துவேஷம் பண்ற சார். அது எப்படி சார் கிறிஸ்டியானிட்டில பண்ணுவாங்க? அதுவும் ஒரு ஆர்ச் பிஷப் பண்ணுவாரா சார்? அவர் என்ன சொல்றது, நம்மளுடைய தியாலஜிலேயே டாக்டர் பட்டம் வாங்கிருக்கணும். அவர் இப்படி எல்லாம் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாரா? அதுக்கு அடுத்தது சமூகத்தை பிளவுபடுத்தும் சாதி பெயர்களை அல்லது அதன் பின்னூட்டுகளை, அதாவது தேவர் மறவர்னு போட்டுக்கிறத, அதன் சமூக தாக்கங்களை இக்கட்சி இயல்பாக ஏற்றுக்கொள்கிறது. அவ்வகையில் சமய பெரும்பான்மைவாதம் மற்றும் சாதி மத அடையாளங்களை இக்கட்சி மேலோங்கி நிற்கின்றன. யாரு? நாம் தமிழருக்கு எவ்வளவு சென்சிட்டிவா இப்படி எல்லாம் பிஷப் எழுதியிருந்தாருன்னா இன்னும் அவர் சர்ச்சை கொழுந்து விட்டு எரியும் சார். எப்படி சார் அவர்கள் எழுத முடியும்? அதாவது திமுகவுக்கு சொல்லும் போது அப்படியே ஃபுல்லா எல்லா திட்டங்களையும் சொல்றாங்க. பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம், மகளிர் சுய உதவிக்கு மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கான புதுமை பெண், நான் முதல்வன் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், முதியோர் உதவி திட்டம், தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம். என்ன சார் இது? பிஷப் எல்லாம் எழுதுவாரா? அது பசிபிணி நீக்குதல், நிலப்பங்கீடு, உணவு தானிய விநியோகம், பள்ளி கல்வி, பெண் கல்வி, உயர்கல்வி, மருத்துவ கட்டமைப்பு, சாலை வசதிகள், அதுக்கு மின் இணைப்புகள், தொழில் வளர்ச்சி, இவற்றிலும் மனிதவள குறியீட்டில் தமிழகத்தை முன்னோட்டி சார். சார் திமுக அதாவது ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க அமெரிக்க ஜனாதிபதினு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செஞ்சதை செஞ்சாங்க. அதுல கொஞ்சம் கூட ரிலேஷன் இல்லாம, அதாவது பிஷப் இவ்வளவு பேசுறான். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு நல்லா பேசு பிரேமலதாவா இங்க மாறிட்டாங்க. ஆயினும் திமுக அரசின் மீது நமக்கு குறைபாடுகள் இல்லாமல் இல்லை. மது விலக்கை பூரணமாக அமல்படுத்துவதாக சொன்ன வாக்குறுதியை அரசு நிறைவேற்றவில்லை. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு தொடர்பான கோரிக்கைகளை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அடுத்த பக்கம் ஹெவியா இருக்கு பாருங்க. மாசு கண்காணிப்பு சரியாக செயல்படுத்தவில்லை. சாம்பல் சரியாக அகற்றப்படவில்லை. நச்சு கழிவுகள் கட்டுப்பாடின்றி வெளியேறுகிறது. இதெல்லாம் யாரு பிஷப் சொல்றாருன்னா அவங்களே சார். ஆனா எழுதுற மனசாட்சியோட எழுதிருக்காங்க சார் இந்த கட்டுரைய. இதனால் அருகாமை பகுதிகளில் காற்று, மண், குடிநீர் ஆகியவை மாசு அடைந்துள்ளது. அப்பகுதியில் மக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது ஆரம்ப கட்ட சிக்கல் அல்ல, திட்டமிடல் மற்றும் நிர்வாகத்தில் உள்ள பெரிய குறைபாடுகள் ஆகும். இந்த முறை மேலும் பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டால் பிரச்சனையும் பெருசாகும். சென்னையில் 2 பெரிய குப்பை மின் உற்பத்தி எரிவுகளை WTF தினமும் 3600 டன் குப்பை எரிந்தால் அதனால் உருவாகும் நச்சு மாசு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட சமூகங்களில் அதிகமாய் குவியும். மறுசுழற்சி மற்றும் உரமிடுதல் சார்ந்த வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும். நகரம் அதிக செலவான மற்றும் அதிக கார்பன் வெளியீடு கொண்ட பகுதியில் சிக்கிக்கொள்ளும். இதுதான் ரொம்ப ஹைலைட்டு. இத்திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் இந்த 2 எரிவாயுகள் தினமும் 6120 டன் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். இது சுமார் 15,30,000 கார்கள் வெளியிடும் மாசுக்கு சமமானது. சொந்த காசுல வச்சிருந்தா சார்
இதை வந்து போட்டு கொளுத்திருக்காங்க, அதாவது நியூட்ரலைஸ் பண்றாங்களா? ஆமா, அதாவது திமுக மேலயும் ஒரு 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 அதிருப்தி இருக்க மாதிரி சொல்லிட்டு, ஆனா நம் நிலைப்பாடும் கடைசியா வந்து இல்ல சார், ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் என்ன பிரேயர்னு பார்ப்போம், ஓகேங்களா, யாரு கேஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம், நெக்ஸ்ட் வந்து என்ன ரிசல்ட்ன்றது பார்ப்போம். இது வந்து ஜென்ரல் மென்டாலிட்டி, கரெக்ட், ஓகேங்களா. அப்படிங்கும் போது நார்மலா பீப்புள் வந்து இதை பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சு உள்ளுக்குள்ள ஃபுல்லா திமுக பேஜ ஒரு 4 பேஜ சொருவிட்டாங்க சார், ஃபுல்லா. ஓகேங்களா சார், இது என்னது, இது வடிவேல் சொன்னா இதெல்லாம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஐட்டம் இருக்கு சார். இது அதாவது இவை அனைத்தையும் தாண்டி திமுக ஆட்சி மதவாத அரசியலுக்கு எதிராக களமாடுகிறது. சமய சார்பின்மை, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி இவற்றிற்கு இந்த அரசு துணை நிற்கிறது. மொழி உரிமை, மாநில உரிமைகள், சனாதன எதிர்ப்பு இவற்றில் அரசு உறுதியாக உள்ளது. குறிப்பாக சமயம் மற்றும் மொழி சிறுபான்மை அச்சமின்றி வாழவும் நாட்டில் நடமாடும் செல்கிறது. இதெல்லாம் வந்து போட்டு உருட்டிட்டாங்களா? நான் ஸ்பெஷல் ஐட்டம்னு சொன்னது இப்ப படிக்கிறேன் பாருங்க. இது வந்து இதுக்கு அப்புறமும் நீங்க வந்து நான் சொன்னதுல திமுக இது வந்து எழுதினதுன்றத நீங்க வந்து சந்தேகமே இல்லாம ஒத்துப்பீங்க. எப்படி சொல்றாங்கன்னா, படிக்கிறேன் பாருங்க. அயோத்திதாச பண்டிதர், மறைமலை அடிகள், இரட்டைமலை சீனிவாசன் போன்றோர் திராவிட கருத்தியலை இந்த வாங்கி சார், இதுக்கே சிரிக்காதீங்க. இது பிஷப் எல்லாம் இப்ப எழுதுறாரு சார். அவர் திராவிட அரசியலோட உள்வாங்கிட்டு எழுதியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நீங்க சிரிக்காம கேளுங்க. அயோத்திதாசர் பண்டிதர், மறைமலை அடிகள், இரட்டைமலை சீனிவாசன் போன்றோர் திராவிட கருத்தியலை அவரவர் தளத்தில் மேம்படுத்தினர். இனம், மொழி இவற்றையும் தாண்டி சாதிய ஏற்றத்தாழ்வு, பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கைகள் இவற்றிற்கு எதிராக சுயமரியாதை, பகுத்தறிவு, சமத்துவம் இவற்றின் அடிப்படையே சமூக நீதியே திராவிட அரசியலை வளர்த்தது. சார், இதுதான் ரொம்ப முக்கியம். சார் சிரிக்காதீங்க சார். சமத்துவம் இவற்றின் அடிப்படையே சமூக நீதியை திராவிட அரசியலாய் வளர்த்தெடுத்தது. இதன் தாக்கமே கத்தோலிக்க திருச்சபையிலும் எதிரொலித்தது. இதனால் சார் பாத்தீங்களா, இப்ப கிறிஸ்டியானிட்டி பண்ண எல்லா மிஷனரி ஒர்க்கோடைய அதுக்கே வந்து திராவிட இயக்கம் கொடுத்த இம்பாக்ட் தான் சார். சார் வந்து செயின்ட் கருணாநிதின்னு ஆக்கி ஸ்டாச்சுவை கொண்டு வந்து சாந்தம் சர்ச்சில் வச்சிருக்காங்க சார். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இப்ப இங்கேருந்து வந்து மதம் பரப்ப வந்த வீரமா முனிவரா இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாருமே அயோத்திதாசர் பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன் இவங்களை பார்த்து கிறிஸ்டியானிட்டியை வளர்த்தாங்கன்னு சொல்றாங்களே, இது எவ்வளவு பெரிய அபத்தம். இத பிஷப் எழுதினாரா சார்? சார், நான் சீரியஸா நான் சொல்றேன், நான் தான் அமிச்சேன். ஆனா நான் படிச்சது வந்து ஃபர்ஸ்ட் பேஜும் கடைசி பேஜும் தான். ஆமா தான் சார். ஏன்னா நான் டென்ஷன் ஆயிட்டேன் நிஜமாலுமே. நான் வந்து திருட்டு பசங்க சார். நான் வந்து இதை அமிச்சிட்டு சரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தா நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா சார். அதே மாதிரி திராவிட சொல்லாடலுக்கு ஏதுவாக அனைத்தையும் தாண்டி அதாவது என்ன சொல்றாங்க, ஏய் நாங்க தான்ப்பா கிறிஸ்டியானிட்டி ஐடியா, திராவிட கொள்கை தான்ப்பா கிறிஸ்டியானிட்டின்றாங்க. ஐயோ ஐயோ, இதை உண்மையாக இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து நான் என்ன இந்த ஆயர் பேரவை அவமதிச்சிருக்காங்க சார். மொத்த கிறிஸ்டியானிட்டி வேல்யூஸையுமே அவமதிச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா இட் இஸ் கண்டெம்ப்ட் டு அவர் இன்ஸ்டிடியூஷன். இது எப்படி சார் சொல்ல முடியும்? அயோத்திதாசர் பண்டிதர் அதுக்கு முன்னாடியே நிறைய வைகுண்டர்ல இருந்து வராங்க, திராவிட ஒப்பிலக்கணம் எழுதிருக்காங்க. கால்வெல்ட் எப்படி சார் கத்தோலிக்கரா மாறினாரு? ஏன் சார் கால்வெல்ட் எப்ப கத்தோலிக்கரா மாறினாரு? அதுக்கு மாதிரி அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. கால்வெல்ட்னா நத்திங். எல்லாம் வந்து இந்த சித்தாந்தம் அயோத்திதாசர் பண்டிதர். அதாவது இங்க பாருங்க, வள்ளலார், ஐயா வைகுண்டர், இவங்க மேலெல்லாம் நமக்கு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு. அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. மறுபடியும் படிக்கிற பாருங்க, ஐயா வைகுண்டர், மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, அயோத்திதாசர் பண்டிதர், மறைமலை அடிகள், இரட்டைமலை சீனிவாசன் போன்றோர் திராவிட கருத்தியலை அவரவர் தளத்தில் மேம்படுத்தினர். இனம், மொழி இவற்றையும் தாண்டி சாதிய ஏற்றத்தாழ்வுகள், பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கைகள் இவற்றிற்கு எதிராக சுயமரியாதை, பகுத்தறிவு, சமத்துவம் இவற்றின் அடிப்படையே சமூக நீதி திராவிட அரசியலாய் வளர்ந்தது. இந்த தாக்கம்தான் கத்தோலிக்க திருச்சபையில் எதிரொலித்தது.
மேற்கத்திய கலாச்சாரத்திலிருந்து மாறுபட்டு தமிழ் பற்று, தமிழ் பழக்க வழக்கங்கள், கத்தோலிக்க சமய வழிபாட்டு முறைகள் பலவற்றில் மக்களின் பக்தியாக மலர்ந்தது. சார் இதை சொல்லுங்க சார், எந்த பிஷப்பாவது இதை எழுதியிருப்பாங்களா சார்? 100% இல்லை சார், 100% இல்லை. நான் உண்மையிலே நான் பாத்தீங்கன்னா நான் ஐ வாஸ் இன் டென்ஷன். என்னடா இது நம்ம இவ்வளோ சொல்லியும் போட்டுட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். இதுல ரெண்டாவது, இயேசுநாதர் குறித்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா? ஒரு பைபிள் கோட், ஒரே ஒரு பைபிள் கோட் கடைசியா இருக்குது. ஏன்னா கடைசியா தானே சார் நான் படிச்சேன். நான் தான் சொல்றேன்ல சார், நான் ஃபர்ஸ்ட் பக்கமும் கடைசி பக்கம் தான் படிச்சேன், நடுவுல இருக்க பக்கத்தை படிக்கல. உண்மையிலே இது ஒரு போலி லெட்டர் சார். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இவங்க இத உண்மையிலே நம்ம இத நீங்க எனக்கு கொடுக்கல. இது வெரிஃபை பண்ணாம ஒரு டிவில இத போடுறாங்க சார். அதுவும் எந்த டிவில? சத்தியம் டிவில. அவர் நம்ம மோகன் சி லாசரஸ் உளுந்து ஜெபம் பண்ணி ஆரம்பிச்ச டிவில போடுறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு நுட்பமா பாருங்க. அதான் போனின்ல பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம்னு ஆரம்பிப்பாரு அவரு. பாத்தீங்களா இது சார்? இது உண்மையில இந்த லெட்டர் போலி லெட்டர். ஓகே, இதுக்கு இந்த மாதிரி போலி பிரச்சாரங்கள்ல இப்ப நம்ம திருச்சபை பேரை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது I am 200% 10,000 times I'm confident that this was not written by bishop. இல்ல I'm also sure. I'm with you. ஒரு கிறிஸ்டியன் லேமன் கூட இதை எழுதிக்க மாட்டான். முழுக்க ஒரு ஊப்பி எழுதிட்டு 200 rupees வாங்கிட்டு ஏன்னா பைபிள் தத்துவத்தை எடுத்து விட்டா பெரியார் தான் இயேசுநாதர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னு சொல்லிடுவாங்க சார் நீங்க. See, பெரியார் I have no doubt. I have no doubt. Every interview I will say sir. ஏன்னா ஒரே தலைவர் நான் சொல்றது கரெக்டா இல்லையான்றத யோசிங்கன்னு இருக்காரு. அவர் சொன்ன வாக்கியில நம்ம யோசிச்சோம்னா இது ஒரு ஃபேக் லெட்டர், பயங்கரமான ஃபேக் லெட்டர். இதுல எந்த இடத்துலயுமே பிறக்கும் போதே, அதாவது யாதும் லெட்டர் ஆரம்பிக்கும் போதே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மதிப்பீட்டிலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். விஜய் எடுத்து வந்துறாங்களா உள்ள? ஏண்டா வன்மத்தை கொட்டுறதுக்கு 1000 பேரையா நீங்க பயன்படுத்துவீங்க? தமிழர் அறம் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவருடைய காலங்காலமாக நேர்மையாக சகோதரத்துவமே தமிழகத்தில் நிலவுகிறது. இது இது முழுக்க ஒரு ஃபேக் லெட்டர். they have used the name of archbishop. அதனால தான் சார் நீங்க உண்மையான ஒரு லெட்டரா இருந்தா இது எந்த லெட்டர் பேட்லயும் வரல. அட்ரஸ் போட்டுருக்காங்களா? இதுக்கு அட்ரஸும் கிடையாது. பிளஸ் எப்படி சார் 2 பேருமே சேர்ந்து கையெழுத்து போட முடியும்? ஒரு லெட்டர் ஹெட்ல எந்த லெட்டர் ஹெட்ல போடுவாங்க? இது என்ன பெரிய மெமோயுவா ஸ்டாம்ப் பேப்பர்ல போய் கையெழுத்து போடுறதுக்கு? தமிழக ஆயர் பேரவை தமிழ்நாடு, கிறிஸ்துவ வாழ்வுரிமை இயக்கம் தமிழ்நாடு ரெண்டும் சேர்ந்து போடுது அப்படின்னா பிஷப்புக்கு இது கண்டிப்பா, ஏன்னா பிஷப் இஸ் த சீஃப் ஆஃப் தமிழ்நாடு, அவர் தான் சீஃப். அப்படிங்கும் போது அவர் கையெழுத்து போட்டு அவர் லெட்டர் ஹெட்ல தான் இது வரணும். இதுல ரெண்டாவது இன்னொன்னு நல்லா பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ரோமன் கத்தோலிக்கத்தை சென்டர் பண்ணி இருக்குது. இன்னொரு குடும்பம் நான் வாசிக்காம விட்டேன் சார். விஜய் கிறிஸ்டியன் என்பதனாலே நீங்க ஓட்டு போட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க. இது இந்த வரேன் நடிகர் ஜோசப் விஜய், அதாவது இங்க நடிகர் ஜோசப் விஜய்னு யூஸ் பண்றாங்க. தலைமையில் இக்கட்சியின் முதல் முறையாக தேர்தல், குறிப்பாக இளம் தலைமுறையர், அங்கேயே தெரிஞ்சு போகுது யாருமே இளம் தலைமுறையர் திமுக அதிமுக, குறிப்பாக கிறிஸ்தவ சிறுபான்மையினர் இக்கட்சிக்கு ஆதரவாக திரள்வர் என்ற மேலோட்டமான கருத்து பொதுவெளியில் நிலவுகிறது. ஆயினும் கிறிஸ்தவர் என்பதால் மட்டும் கிறிஸ்தவர்கள் எப்போதும் வாக்களிப்பதில்லை. வரையறுக்கப்பட்ட கோட்பாடு மற்றும் மதச்சார்பின்மை இவற்றை அவதானித்தே கிறிஸ்தவர்கள் எப்போதும் வாக்களிக்கின்றனர். அவ்வகையில் தாவேகாவின் அரசியல் பயணத்தில் இதுவரை கொள்கை மற்றும் செயல்பாட்டில் தெளிவில்லை. இது ஜனநாயகத்திற்கும் நாட்டிற்கும் நல்லதல்ல. அதாவது டிஎம்கே சார், உண்மையை சொல்லட்டுமா, இது இவ்வளோ பதட்டத்துக்கும் இவ்வளோ பொய் சொல்றதுக்கும் இது யார் சார், இது யார் ஓனர்ஷிப் எடுப்பா அந்த லெட்டருக்கு? சார் இப்போ சத்தியம் டிவி தான் ஓனர்ஷிப் எடுக்கணும். ஹவு தே கேன் புட் திஸ் லெட்டர் வித்வுட் வெரிஃபைங் வித் கன்சர்ன் அத்தாரிட்டிங்கிற போது, பிகாஸ் இந்த ஒரு மெசேஜ் பாஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்போ யூஆர் லிங்க் இதாகி எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நம்ம பேசுறது அவங்கள ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா சத்தியம் டிவி பார்த்தீங்கன்னா இது மறுப்பு தெரிவிக்கணும் சார். இதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும். இந்த லெட்டர் ஆத்தென்டிகேட்டட் லெட்டர் இல்லைன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா சத்தியம் டிவி மேல நான் வழக்கு தொடருவேன் சார். சார் இந்த கவர்மெண்ட் ரொம்ப கிளவர் சார். பெண்ணு அதை விட கிளவர்.
உண்மையில நான் சொல்றேன், என்னை கைது பண்றதுக்கு எப்போ காவல்துறை வந்தாலும் 2 கிறிஸ்டின் இருப்பாங்கல்ல. ஓகே, எனக்கு எதிராக அரசு தரப்பு வழக்கறிஞர்ல ஒருத்தர் கிறிஸ்டின் இருப்பாரு. ஓகே, எல்லா கோர்ட்லயும். ஓகே, திருச்சி கோர்ட்ல போனா ஒரு கிறிஸ்டியன் லேடி தான் எனக்கு எதிராக வாதாடும். ஓகே, ஓகே. அவங்க வந்து பிபியா கூட இருக்க மாட்டாங்க, ஆனா அன்னைக்கு ஹையர் பண்ணிருக்கோம் அவங்கள. ஓகே, எக்மோர் கோர்ட் ஸ்பெஷல் பிபி உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல், ஏன்னா அவங்க கிறிஸ்டியன். ஓகே. அதே போல இங்க எக்மோர் கோர்ட்டுக்கு வந்தா அங்கேயும் ஒரு கிறிஸ்தவ வழக்கறிஞர் தான் எனக்கு எதிராக வாதாடுவார், அரசு அப்பாயின்மெண்ட். ஓகே, ஏன்னா இவங்க வந்து ஈக்குவாலிட்டி காட்டுறாங்களா. எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்ப சத்யம் டிவி பெரும்பாலும் அது ஒரு கிறிஸ்டியன் சேனல்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுல மோகன் சிங் வந்து ஜெபமே பண்றாரு ரெகுலரா. பாதி நேரம் அது ஒரு பிரைம் டைம்ல பிரேயர் மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் தெரியும். சத்யம் டிவி, இவங்க மாதா டிவி தான் இன்னும் பயன்படுத்தல. மாதா டிவி அதே ஆபீஸ்ல தான் இருக்குது. ஓகே, இந்த பேரவை இந்த ஆயர் பேரவை ஆபீஸ்ல தான் மாதா டிவி இருக்கு. மாதா டிவி ஏன் இந்த புக்ல? எதுக்கு நான் சொல்றேன்னா, அதே மாதிரி ஒரு சான்ஸ், இட்ஸ் a well oiled ecosystem சார் இது. இப்போ ஒரு வதந்திய ஒரு பர்டிகுலர் டிவில பரப்புவாங்க, ஸ்மால் செய்தியா பரப்புவாங்க. அந்த அது உண்மையில வதந்தி தான். அதுல எந்த, அது குறிப்பா தாவேகாவுக்கு எதிரான வதந்தியா இருக்கும். அந்த வதந்திய ஒரு டிவில பிரேக்கிங் நியூஸா போடுவாங்க. ஓகே, அந்த டிவியை பிரேக்கிங் நியூஸா போட்டோம்னா அடுத்த டிவி எல்லாம் அந்த கடகடன்னு பிரேக்கிங் நியூஸா எடுக்கும். அதுக்கு அடுத்து ஒரு 3 டிவி அதை அப்படியே டிபேட்டா மாத்தும். ஓகே, இதுதான் இவங்களுடைய பேட்டர்ன். அப்ப இந்த செய்தியை பிரேக்கிங் நியூஸா எதுல போடுறான்? சத்யம் டிவில போட்டாங்க. சத்யம் டிவில போறாங்க. வேணா பாருங்க, இன்னைக்கு நாளைக்குல கிறிஸ்தவர்கள் ஆதரவுன்னு பெரிய டிபேட்டா வேற சேனல்ல நடத்தப்படும். ஓகே, அது அந்த மொமெண்டம் ஏத்துறது. ஓகே, அது ஃபர்ஸ்ட் சத்யம் டிவில இருந்து வந்ததுன்னா அது கிறிஸ்தவர்கள் நிறைய பாக்குறது டப்புன்னு புரிஞ்சுப்பாங்க. ஓகே, நம்ம அவங்களுக்கு எப்படி சார், யார் சார் இவ்வளவு இன்டெப்தா? இல்ல நானே பார்க்கல. இத்தனைக்கும் இது நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தேன், கடைசியில பார்த்தேன். ஓகேங்களா, பார்த்த உடனே என்னடா இது இப்படி போட்டாங்களே அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா சிக்னேச்சர் இல்ல, இது இல்ல. ஐ வாஸ் இன்டு தட் லைன். லீகல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் பார்த்தேன், உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட் நான் பார்க்கல. இட்ஸ் வெரி லெஸ். புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப என்ன சொன்னா, முக்கால்வாசி கிறிஸ்டியன்ஸ் நம்பிடுவாங்க, இந்த செய்தியை நம்பிடுவாங்க. அதற்கு அடுத்தது டிபேட்டா இன்னொரு சேனல், அது பெருசா 1 மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் போகும். அப்போ கிறிஸ்தவர்கள் ஆதரவு அதுக்கு ரெண்டு மொக்க பீஸ் எடுத்து வந்து எதிர்ப்பாளர்களும் வைப்பாங்க. அவங்க இவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு போவாங்களே. ஆமா, இப்படி இது ஒரு கருத்துருவாக்கமா கடைசியா அபிஷியலா பிஷப்பே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க இதை சொல்லிடுவாங்க. இன்னொன்னு நான் வெயிட் பண்றேன் சார், சண்டே மாசு, இந்த சண்டே வர சண்டே எந்தெந்த சாமியார் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு நான் பார்க்க போறேன். நான் வீடியோ இல்ல ஐ அம் ஆல்சோ வெரி ஷூர் சார். நம்ம ஏக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் போனை வச்சுக்கிட்டு உட்காந்துங்க. எந்த ஃபாதர் எந்த பாஸ்டர் யார் வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணாலும் திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் எலெக்ஷன், பிகாஸ் சர்ச் இஸ் நாட் எ எலெக்ஷன் பிளேஸ். இப்ப நீங்க இன்னொரு ஆபீஸ்ல போய் இருந்தீங்கன்னா ஆபீஸை காலி பண்ணுங்க, யூ டோன்ட் இன்ஃபார்ம் தி எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்கல்ல. சோ பீப்பிள் ஆர் கேதரிங், மினிமம் 200 people are gathering சார். இன் a church near about 2000 people are gathering. அப்படிங்கும்போது it is a good place to address the people. So you should not make this place as a election campaign. அதாவது மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 200 பேர்ல இருந்து 2000 பேர் வரைக்கும் ஒரு சர்ச்ல இதாகிறாங்க. அப்ப வந்து சர்ச்சை வந்து நீங்க எலெக்ஷன் பிளேஸா நீங்க ஆக்க கூடாதுங்கிறது ஆஸ் பர் எலெக்ஷன் ரூல்ஸ். நீங்க நீங்க எலெக்ஷன் பத்தி பேச போறீங்கன்னா யூ ஷுட் ப்ரீ இன்டிமேட் த எலெக்ஷன் கமிஷன். அது இன்டிமேட் பண்ணாம எந்த ஃபாதரோ எந்த பாஸ்டரோ வந்து சண்டே அன்னைக்கு பேசுனாங்க அப்படின்னா, எல்லா சர்ச்லயும் நமக்கு ஒரு ஆளாச்சா இருக்கிறான், ஒரு ஆளு கேமரா வச்சிருக்கான். இன்னைக்கு ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங்க வந்து நீங்க அமிச்சிங்கனாவே போதும். we will make sure we will take a proper action against that father or pastor. ரெண்டாவது, எங்கள் பெயரை யாரோ தவறாக பயன்படுத்தி உள்ளனர் அப்படின்னு சத்யம் டிவில இந்த வந்த நியூஸை வச்சு கூட ஐ திங்க் இந்த ரெண்டு அமைப்புகளும், அதாவது தமிழக ஆயர் பேரவையும் டிஸ்க்ளைமர் கொடுக்கணும் சார். டிஸ்க்ளைமர் கொடுக்கணும் சார். இதே மாதிரி தானே சார் பண்ணி சொத்தை வித்து விட்டாங்க. இன்னைக்கு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மக்களை விற்கிறாங்க. அன்னைக்கு சொத்தை வித்தாங்க, பவர் ஆஃப் அட்டர்னி வச்சு சொத்தை வித்தாங்க. இன்னைக்கு வந்து தமிழக ஆயர் பேரவைன்னு போட்டு இருந்துச்சுன்னா உடனே நம்மளோட கொதிக்க வேண்டியது தமிழக ஆயர் பேரவை தான். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே பிரஸ் மீட்டை வச்சு இந்த மாதிரி நியூஸ் நாங்க கொடுக்கல, இந்த பேஜ்னா நாங்க எழுதல, இந்த மாதிரி திராவிடம் பத்தி நாங்க எழுதல, இந்த மாதிரி வந்து இந்த கண்டென்ட் வந்து இட்ஸ் நாட் அவர் கண்டென்ட் அப்படிங்கறத வந்து அவங்க டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சேனல் வழியா நான் வழி. ரெண்டாவது இது ரெண்டாவது அவங்க பண்ணியே ஆகணும். இன்னொன்னும், அதாவது ரொம்ப சிரிப்பா வருது சார். ஆயர் பேரவை எழுதுனதுல
பெரியார், திராவிடம், அண்ணா, இந்த இது வந்து பல முறை ரிப்பீட் ஆகிருந்துச்சு. ஏசுநாதர் ரிப்பீட் ஆகலை, இல்லை அப்பியரே ஆகலை. ரெண்டாவது இனிகோவா அங்கே வந்து பொரட்டி எடுத்துட்டு இருக்காங்க தொகுதியில். வராத நீ கிளம்புன்றாங்க. ஆமா. ஸோ மக்கள் வந்து வெகுவா சார், இன்னொன்று உண்மையை நான் சொல்கிறேன், ஒய் தே ஆர் டெஸ்பரேட் லைக் திஸ். இதற்கு காரணம் என்னன்னா அண்மையில் திமுகவுடைய இன்டர்னல் சர்வே எடுத்ததுல 150க்கும் மேற்பட்ட இடங்களில் தாவேகா முன்னிலை. சூப்பர் சார். இந்த 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 இன்ஃபர்மேஷனை அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஓகே. அப்ப இது இது எப்படா நடக்குது அப்படின்னும் போது இதுல மைனாரிட்டி தே ஆர் பிளேயிங் எ மேஜர் ரோல். கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து தே ஆர் கம்ப்ளீட்லி ஷிஃப்டட் டு டிஎம்கே அப்படின்றதுனால இது ஹெவியா இவங்களை பாதிச்சுட்டு இந்த மாதிரி போலி லெட்டர்லாம் எழுத வச்சிச்சு. சார் டிஎம்கே will do this. ஆமா, டிஎம்கே will do this. They are capable of doing this. இன்னைக்கு வந்திருக்குன்னா சத்தியம் டிஎம்கே எங்க இருந்து வந்துச்சுன்றத அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணும்ல. ஆயர் பேரவையில இருந்து வந்துச்சு அப்படின்னா இப்ப டிஸ்க்ளோஸ் பண்ணும்ல. இப்ப நம்ம இவ்வளவு சொல்றோம், ஆயர் பேரவை நாளைக்கு வந்து இது எங்க லெட்டர் கிடையாதுன்னு சொல்லி கண்டிப்பா டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எந்த விதமான லெட்டரும் கொடுக்கலன்னு சொல்லி டிக்ளேர் இவங்க இப்படி பண்றவங்க ரிட்டையர்ட் ஆன ஆட்களை மிரட்டி கூட சொல்லுவாங்க சார். இல்ல அது ரிட்டையர் ஆன ஒரு ஆர்ச்சி பிஷப், அவர் பக்கத்திலே வந்து எம்பி உட்கார்ந்துருக்காரு. யாரு? சிட்டிங் எம்பி, டிஎம்கே எம்பி உட்கார வச்சு உடனே பாத்தீங்கன்னா அவங்க சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆதரவுன்னு. அவருக்கே பப்ளிக் ஆபீஸ் கிடையாது. பிகாஸ் he can only represent him sir. அந்த ரிட்டையர் ஆன ஆர்ச்சி பிஷப் வந்து பாத்தீங்கன்னா he can only represent him. He cannot represent me. புரிஞ்சுங்களா? கேத்தலிக்கா அவர் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இங்க இப்போ வரைக்கும் ஆபீஸை ரெப்ரசென்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆர்ச்சி பிஷப். புரியுது இல்ல சார், அவங்க ரியல் இப்போ எக்ஸிஸ்டிங், அதாவது ஆர்ச் பிஷப் இன் டென்யூர்ல இருக்கிற, அதாவது பவர்ல இருக்கிற ஆர்ச் பிஷப்பே வந்து அவங்க கூப்பிட்டு வாங்க முடியல. ஆமா, வாங்க முடியாதனால ரிட்டையர்ட் ஆர்ச் பிஷப். அவருக்கு பவரே கிடையாது. அவருக்கு பவரே கிடையாது. அவர் ஆதரவுன்னா அவரோட ஒரு மனிதன் ஆதரவா தான் இருக்க முடியும். அவர் வந்து கேத்தலிக் சார், அவர் கருணாநிதி காலத்துல ஆதரவு கொடுத்தார் சார். அவர் வயசானவர் சார், எங்க போனாலும் ஒரு பாட்டை பாட்டு கிளம்பிடுவார் சார். அவ்வளவுதான் அவருக்கு. சார் நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா? அவர் கொடுத்த அதை பாத்துருவோம். ஓகே. கடந்த 5 ஆண்டுகளாக எங்களோடு தோள் கொடுத்து எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீக்கி எங்களோடு பயணித்து எங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஆதரவை அளித்து அவர்கள் மீண்டும் அரசை நியமித்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு கோட்பாட்டினை, ஒரு உறுதிப்பாட்டினை எடுக்கின்ற நிலை நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். சோ ஃபைனலா சார், ஏற்கனவே நம்ம கடைசி வார்னிங் ஒன்னு கொடுத்தோம். அது உண்மையிலே சாமியார்கள் இல்ல அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஓகே, இது வந்து பிஷப்பின் பெயரால் யாரோ போலி ஆவணத்தை ரெடி பண்ணி மீடியால சர்க்குலேட் பண்றாங்க. இதையும் முன் வந்து, அதாவது இது நாங்க கொடுக்கலங்க, எங்க பேர்ல யாரோ வெளியிட்டு இருக்காங்கன்னு நீங்க உண்மையை சொல்லுங்க. இது போலியான ஒரு இது. ஆனா இது போலி என்பதை நிரூபிக்கிறதுக்கு இந்த நேர்காணலே போதும் நினைக்கிறேன். இதை விட வந்து வேற எவிடன்ஸ் தேவை கிடையாது. படிச்சு பார்த்து மக்களே நீங்கள் சிரியுங்கள், ஜாலியா சிரிங்க. சார் இது எல்லா பேஜையும் போடுங்க சார். எல்லா பேஜையும் வந்து லிங்க்ல படிச்சுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் படிச்சுமே சார். எல்லா பேஜையும் போட்டீங்கன்னா ஓரளவுக்கு பைபிளும் ஓரளவுக்கு அரசியலும் தெரிந்தால் உங்களுக்கு உங்கள் இரவுகள் சந்தோஷமாக சிரிப்பு கேரண்டி அப்படின்றத நம்ம வந்து இதுல உறுதி பண்ணிடலாம் சார். தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot சார்.